சாயிராம். நம்மை சுற்றி எப்பொழுதுமே நம் வாழ்வில் பிரச்சனைகள் சுற்றி கொண்டே வந்தால் நாம் அதிகரித்து கொள்ள வேண்டியது நம் கோபத்தை அல்ல, நிதானத்தையும் நம்பிக்கையையும் அதிகரித்து கொண்டே போனால் பிரச்சனைகள் வந்த வழி தெரியாமல் நம்மை விட்டு விலகிவிடும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு கண்மணியே, இன்று உனக்கான நாள்தான். மங்களகரமான விடிந்த இந்த நல்ல காலை குருவேளையில் உன் சாயப்பா மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஆத்மார்த்தமாக உனக்கு கொடுக்க வேண்டியதை கை நிறைய கொடுக்கவே இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். வார்த்தைக்கு வார்த்தை சாயிராம் சாயிராம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் என் பெயரையே உச்சரித்து கொண்டிருக்கும் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் கண்மணியே. சந்தோஷம்தானே? வா, வந்து கை நிறைய பெற்றுக்கொள். சந்தோஷமாக இரு, மனமகிழ்ச்சியோடு இரு. நீ நினைத்தது எல்லாமே நிறைவேகப் போகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. உன் மனப்போராட்டத்துக்கு விடை கிடைக்கும் நேரமும் வந்துவிட்டது. எதை நோக்கி நீ என்னிடம் வேண்டி நின்றாயோ, மனமுருங்கி பிரார்த்தனை செய்தாயோ, அதனை நிச்சயமாக உனக்கு நான் தரத்தான் போகிறேன். உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் நேரமும் சர்வ நிச்சயமாக இதுதான். உன்னப்பா உனக்காக கூறும் சத்திய வாக்குதான் என் வாக்கு, என்றுமே பொய்த்ததில்லை குழந்தையே. என் அன்பு கண்மணியே, வாழ்வில் எத்தனை பலமோடு நீ இருந்தாலும் பலவீனம் வந்து தாக்கும் பொழுது எப்படி மனம் உடைந்து போகுமோ, அதே போலத்தான் நம்பிக்கையையும் தைரியமும் இருக்கும் மனதில் அந்த நம்பிக்கையையும் தைரியத்தையும் சோதிக்க பல பிரச்சனைகள், பல சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். இந்த வாழ்வு ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது? மிக சுலபமாக இந்த வாழ்வை அந்த இறைவன் படைத்திருக்கலாமே என்று நீ நினைப்பது எனக்கு மிக மிக குழப்பமாகவே இருக்கிறது. வாழ்வு என்றாலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிரச்சனைகளை எதிர்த்து சமாளிப்பவன்தான் வாழ்வில் வெற்றியை அடைய முடியும். வாழ்வு இவ்வளவு கடினமாக இருக்கிறதே என்று நினைக்காதே. இந்த கடினமான வாழ்வில் எப்படி தைரியமாக போராடலாம் என்ற சிந்தனையை உன் மனதில் வைத்து கொண்டாலே போதும். கடினம் என்ற சொல்லே உன் மனதில் எழவே எழாது. எதையுமே எதிர்பார்க்காமல் தினம் தினம் நித்தம் நித்தம் என்னையே தொழுது கொண்டிருப்பவன், வார்த்தைக்கு வார்த்தை சாயி சாயி என்று உச்சரித்து கொண்டிருப்பவன், வாழ்வில் உள்ள கர்ம வினைகளையெல்லாம் நீக்கிவிட்டு கஷ்டங்களையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு என்னுடனே வந்து ஐக்கியமாவதற்கான அத்தனை வழிகளையும் அந்த வாழ்வே அவனுக்கு காட்டிவிடும். எனவே எப்பொழுதும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று உச்சரித்து கொண்டே இரு. உன் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்த உன் சாயி உனக்காகவே இங்கு காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் சந்தோஷம் நிகழும் பொழுது உன் முகம் மலரும் அந்த அற்புத தருணத்தை, உன் முகம் மலரும் பொழுது உன் கண்களில் வரும் அந்த ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் இங்கு காத்திருக்கிறேன். உன் முகமலரும் அந்த சந்தோஷ தருணத்தில் நானும் உன் அருகில் வந்து உன் ஆனந்த கண்ணீரை துடைப்பதற்காக வெகு நேரமாக காத்து கொண்டுதான் இருக்கிறேன். விசுவாசம் நிறைந்த இதயத்தோடு என்னை கண்டாலே போதும். சுயநலமே இல்லாத அன்போடு என்னை நெருங்கினால் போதும். உன் குழப்பத்தை தீர்க்க நான் ஓடோடி வருவேன். உன் குழப்பத்தை தீர்ப்பதற்குத்தான் நான் இருக்கிறேன் குழந்தையே. உன்னுடைய சுமைகள் அனைத்தையும் என் மேல் சுமத்திவிடு. உனக்கு பதிலாக அத்தனையும் நான் அதை சுமக்கிறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தாழ்ந்து நடந்து கொண்டிருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை நம்மை வந்து சேரும். இதுதான் உண்மையிலும் உண்மை. உன் உள்ள தேடல் என்ன என்பதை நான் அறிவேன் குழந்தையே. உனக்கானதை தான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு எது வருகிறதோ அது உனக்கு நிலையானதாகத்தான் இருக்கும், உனக்கு தேவையானதாகத்தான் இருக்கும். நீ எதையெதையோ நினைத்து என்னிடம் பிரார்த்தனை செய்கிறாய்.
கேட்டது அப்படியே கிடைத்துவிட வேண்டும் என்ற நம்பிக்கையோடும் இருக்கிறாய். உன் நம்பிக்கையை ஒன்றும் குறை சொல்லிவிட முடியாது. ஆனாலும் உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது நீ கேட்டது எல்லாம் உடனே கிடைத்துவிடும் என்று நீ நம்பிக்கையோடு காத்திருப்பது மிக மிக தவறான ஒன்று. நீ கேட்பது அனைத்தையும் கொடுக்க உன் சாயப்பாவால் முடியும். ஆனாலும் உனக்கு நல்லது எது கெடுதல் எது என்று ஆராய்வது உனக்கு தெரியவே இல்லை. உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் உன் கர்ம வினைகளோடு. எனவே கேட்டது அப்படியே கிடைக்கவில்லையே, சாயப்பா எனக்கு நல்லது நிகழ்த்தவில்லையே என்று ஒரே வரியில் சொல்லி முடித்து விடாதே. உனக்கு தேவையானதை, உனக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடியதை தான் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இதை புரிந்து கொள். இதை புரிந்து கொண்டாலே போதும். சாயப்பா நமக்கு எதுவுமே செய்யவில்லையே என்ற எண்ணம் உன் மனதில் எழவே எழாது. நான் உனக்கு அனைத்தையும் இங்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ கேட்டாலும் சரி, கேட்காமல் போனாலும் சரி, உனக்கு கொடுக்க வேண்டியதை ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இதை யாரும் தடுக்கவும் முடியாது, தட்டி பறிக்கவும் முயலாது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே. மன்னிக்கும் குணமுடையவன்தான் இறைவன். மன்னிப்பை கொடுப்பவனும் அந்த இறைவன்தான். எனவே நீயும் மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள். வாழ்வு உனக்கு வசமாகும். உன்னுடைய மனதிடத்தை எப்பொழுதும் இழக்காதே. மனதிற்குள் சோர்வை அனுமதிக்காதே எப்பொழுதும். எது நடந்தாலும் அமைதியாக இரு. நீ மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் மட்டும் உனக்கு நன்மை வந்துவிடாது. எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்தும் உதவிதான் நன்மை வந்து சேரும். உதவி செய்தால் நல்லது நடக்கும் என்று எதிர்பார்ப்போடு நீ செய்யும் உதவி உனக்கு எந்த நல்லதையும் கொண்டு வந்து சேர்க்காது, கொடுக்கவும் கொடுக்காது. எதையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு நீ செய்யும் உதவி செய்யும் பொழுது மற்றவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ மனதால் நினைக்கும் அந்த எண்ணமே சந்தோஷமாக தென்றல் காற்றாக உன் மனதில் வந்து வீசும். உன் மன நிம்மதியை அதிகரிக்க செய்யும். வாழ்வும் ஸ்வர்க்கமாக மாறுவதை நீ கண்குளிர உணர்வாய். எனவே பிரதிபலனை எதிர்பார்த்து உதவி செய்யாதே. செய்யும் உதவியை சந்தோஷமாக செய். மற்றவர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஆத்மார்த்த உணர்வோடு செய். உன் வாழ்வில் உனக்கு அளப்பரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் காட்டுகிறேன். உன் சாயப்பா உனக்காகவே இருக்கும் பொழுது எதற்காக வருத்தமும் கவலையும் கொள்கிறாய்? சாயப்பாதான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே, பின் என் கவலை உனக்கு? இன்னும் உன் வாழ்க்கையில் எத்தனை நாளைக்குதான் இப்படி மெழுகுவர்த்தியாய் உருகிக் கொண்டே இருக்கிற போகிறாய்? மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையையே தொலைத்து கொண்டிருக்கிறாயே. இது உனக்கு புரியவில்லையா? அல்லது புரிந்தும் புரியாதது போல இருந்து கொண்டிருக்கிறாயா என்று உன் சாயப்பாவிற்கே புரியவில்லை. மற்றவர்களுக்காக, அவர்களுக்காக, என்னை புரிந்து கொண்டவர்களுக்காக, அவர்களுக்காகத்தான் இப்படி நான் மாறியிருக்கிறேன் என்றுதானே உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வலியும் வேதனையும் உனக்கு பெரியதாகவே தெரியவில்லை. ஏனென்றால் நீ நேசிப்பவர்கள் மேல், நீ பாசம் வைத்திருப்பவர்கள் மேல் அதீதமான அன்பை திணித்து வைத்திருக்கிறாய். அதனால்தான் நீ படும் கஷ்டம் கூட உனக்கு வலிப்பதே இல்லை. உன் பாசமான பிரியமான இருப்பவர்களுக்காக மனம் கோணாமல் நடக்கிறாய். அவர்கள் மனம் ஏதாவது விதத்தில் காயப்பட்டு விடுமோ என்று மிக கவனமோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறாய். இத்தனை ஆத்மார்த்தமான அன்பை பொழியும் உன்னை அவர்கள் புரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்களா? உன் மனதை காயப்படுத்தாமல் இருக்கிறார்களா என்பது உனக்கு புரிகிறதா? நீ கஷ்டப்படுகிறாய், வேதனைக்கு உள்ளாக்குகிறாய். உன்னை அந்த அளவுக்கு வேதனைப்படுத்தியவர்களிடமே மீண்டும் போய் பாசத்தை பொழிகிறாய், அன்பை காட்டுகிறாய். அவர்கள் உன்னை பேசி மன வருத்தத்தோடு உன்னை காயப்படுத்தினாலும் கூட அமைதியாகவே இருக்கிறாயே. அவர்கள் பேசும் பொழுது கோபம் வந்தாலும் கூட அந்த கோபத்தால்
உறவு முறிந்துவிடக்கூடாதே, உறவு பட்டு போய்விடக்கூடாதே என்று மிக ஜாக்கிரதையாகவும் மிக மிக கவனமாகவும் இருக்கிறாய். எது நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் நான் தாங்கிக் கொள்கிறேன். தாங்கும் பக்குவத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஆனால் இந்த உறவு, நான் பாசம் வைத்திருக்கும் அந்த உறவு மட்டும் என்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என்று எது வந்தாலும் தாங்கிக் கொண்டு சந்தோஷமாக இருப்பது போல நடித்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கும் புரியும். உன்னை பார்த்து கொண்டிருக்கும் உன் சாயப்பாவிற்கும் மிக நன்றாகவே புரியும். உன்னுடைய அன்பு அவ்வளவு ஆழமானது. ஆனால் அந்த அன்பு கொடுக்கும் இடம் உண்மையானது என்று தெரிந்து கொண்டு பின் உன்னுடைய அன்பை கொடுத்தால் உன் மனமும் குளிரும், உன்னை பார்த்து கொண்டிருக்கும் என் மனமும் குளிரும். எல்லாம் பொறுத்திருந்து அடிமேல் அடிபட்டு இன்று உன் மனம் தாங்கும் சக்தியையே இழந்து நிற்கிறது. என் குழந்தையே, நான் கூறுவதை சற்று கவனமாக பார், கவனமாக கேள். கொஞ்சம் உனக்காக வாழ யோசி. நீ பாசம் வைத்தவர்கள், அன்பை பொழிந்தவர்கள் உன் அன்பை புரிந்து கொள்ளவில்லையே என்று உன் மனதை நோகடித்து உட்கார்ந்திருக்கிறாய். ஆனால் என் பிள்ளை இப்படி மன வருத்தத்தோடு இருப்பதை பார்த்து கொண்டு என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை. என் மனமும் வலிக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா? நீ வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதை, வேதனைப்பட்டு கொண்டே இருப்பதை நான் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். கர்ம வினைகளை இறைவன் அவர்களை மட்டுமே வைத்து நடத்துவதில்லை. அவர்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பதை வைத்துக்கொண்டு அந்த கர்ம வினைகளை அவர்களை அனுபவிக்கவும் இல்லை. அவரவர் செய்த கர்ம வினைகள் அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின் பலன்களாக, போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் பலன்களாகவே இப்பொழுது அவர்களுக்கு நன்மையோ தீமையோ நடக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அந்த கர்ம பலனை நீ அனுபவிக்க வேண்டுமென்றால் அது மற்றொருவர் மூலமாகத்தான் உனக்கு நடக்கும். இதை புரிந்து கொள் என் குழந்தையே. அப்படியாக முடிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படித்தான் நடக்கும். முடிவு செய்யப்பட்டதுதான் நடக்கும். உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால், உனக்கு ஒருவர் வேதனையை கொடுத்தால் அதை நினைத்து கவலைப்படாதே, அவர்களை வெறுக்காதே. அவர்கள் மூலமாக உன் கர்ம வினைகள் குறைகிறது என்பதை மாற்றி சிந்தித்துப்பார். அவர்களை வைத்து உன் கர்ம வினைகளை இறைவன் குறைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நிதர்சனமாக புரிந்து கொள். உன் கர்ம வினைகளின் வலிமைகள் மற்றவர்கள் மூலமாக நீ கழித்து கொண்டிருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. இவர்கள்தான் உன் வாழ்வில் வர வேண்டும், உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்தது, இனியும் அப்படித்தான் நடக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எவ்வளவு வசதியாக நீ வாழ்கிறாய் என்பதல்ல உன் வாழ்க்கை, எப்படி மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறாய் என்பதிலிருக்கு உன்னுடைய அழகிய வாழ்க்கை. ஒரு நல்ல விஷயத்திற்கு நாம் நினைக்கும் முன் இல்லாத தடங்களெல்லாம் நாம் அதை செய்ய மேற்கொள்ளும் பொழுதுதான் வரும். அதை நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று உன் மனதை பக்குவமாக வைத்துக்கொள். உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என் கைகளிலிருந்துதான் உன்னிடம் வருகிறது என்பதை புரிந்து கொள். அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை தீர்மானிக்கும். அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான். அதை எழுத உனக்கு எழுதுகோலாய் நான் இருப்பேன். உன் இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். அது உன்னுடைய தவறு அல்ல. உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதை தான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது. அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் பயணித்து கொண்டே இருக்காதே. எதிர்காலம் நீ
தீர்மானிப்பது அல்ல. நீ நினைப்பது போல எதுவுமே நடக்காது. நீ ஆசைப்படுவது எதுவுமே நடக்காது. அனைத்துமே தீர்மானித்தபடிதான் நடக்கும். நான் காட்டிய வழியில் நீ பயணித்துக் கொண்டே இரு. உனக்கு சேர வேண்டியதை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன், சர்வ நிச்சயமாக. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நான் இருக்கிறேன். என்னை உன் கண்கள் அறிந்ததோ அன்று உன் வாழ்வின் நிகழ்வுகளெல்லாம் விசித்திரமாக இருக்கும். அனுபவங்களும் உணர்வுகளும் உணரப்படும். அப்போதுதான் என் லீலைகளை நீ அறிவாய். அதுதான் உன் வாழ்வில் வண்ணம் ஏற்பட போகும் காலங்கள். உன் வாழ்வில் உள்ள நிகழ்வுகள், சூழல், அதுதான் வண்ணங்கள். ஏராளமாய் உனக்கும் நீ விரும்பிய வாழ்க்கையில் குவியப் போகிறது. கலங்காதே, உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நான் இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பல்வேறு நல்வினைகள் செய்ததன் பலனாக நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். ஆனால் பிறர் செய்த அனைத்தும் நற்செயல்களும் மறந்து அலட்சியம் செய்கிறார்கள். நன்றியோடு இரு. மற்றவர்களுக்கு எப்பொழுதும் நன்றியோடு இரு. நீ என்ன செய்தாலும் நான் அதை அறிவேன். உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும்போது எதற்குமே நீ கவலைப்படவோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ ஏற்றிய தீப ஒளியின் சாட்சியாகவே கூறுகிறேன். நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது, வேண்டியது, வேண்டி விரும்பி கேட்டது, ஆசையாக இருப்பது அனைத்தையும் உனக்கு சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் கொடுப்பதற்காகவே நான் உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? நேரடி அற்புதம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நான் அதை உனக்காகவே நிகழ்த்தி வைப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உன் மனதில் தேவையில்லாத குழப்பமோ பயமோ வேண்டவே வேண்டாம். உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. நான் உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை யோசித்து யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே. நடப்பது அனைத்தையும் நன்றாக தீவிரமாக சிந்தித்துப்பார். நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது அப்பொழுதுதான் உனக்கு தெள்ளத் தெளிவாகவே புரியும். மற்றவர்களால் எப்பொழுதும் உனக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்று மட்டும் நினைத்து விடாதே. காலங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். வருவதெல்லாம் வசந்த காலமாகவே இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். மன மகிழ்ச்சி எப்பொழுது வருகிறது தெரியுமா? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது மனமகிழ்ச்சி. அதனால் உன் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்து கொள்ளவே நான் முயன்று கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயித்து காட்டுவாய். உன் வாழ்வில் எல்லாமே நல்லபடியாக நிகழ்ந்து மங்களங்கள் அனைத்தும் உன் வாழ்வில் சூழப்போகிறது. அதற்கு சாட்சியாக நான் இருக்கிறேன். உன் வாழ்வை அழகாக மீட்டெடுத்து பிரகாசிக்க வைக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை எதற்குமே கலங்காதே. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையற்றவை. அது மட்டுமல்லாமல் இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் உள்ள இம்மை மறுமை பொருட்கள் மீது இருக்கும் ஆசையை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து ஒவ்வொரு நிமிடத்தையும் ஏமாறி விடாதே. ஒரு விஷயத்தை அதிகமாக எதிர்பார்ப்பதினால்தான் ஏமாற்றம் வருகிறது. எனவே எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. ஏமாற்றத்தை மிக சுலபமாக தடுத்துவிடலாம்.
வருவது வரட்டும், போனது போகட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்படாதது யார் நினைத்தாலும் உன்னிடம் வந்து சேர முடியாது. இதுதான் வாழ்க்கை. எது நடந்தாலும் உன்னுடைய கடமையிலிருந்து தவறாமல் அதை தீர்க்கமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக நீ உன் வாழ்வில் சிகரத்தை எட்டிப் பிடிப்பாய். வெற்றி கனியை மிக எளிதாக பறித்து விடுவாய். இது நாள் வரை உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகள், உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் வெகு விரைவில் தீர்ந்துவிடும். உனக்கு சாதகமாகவே முடிந்துவிடும். கலங்காதே, உனக்கான பாதையை நான் உருவாக்கிவிட்டேன். அதை உருவாக்கிய பிறகு அதை உன் கண்முன்னே காண்பிப்பேன். நீ எதிர்பார்க்காத அற்புதத்தை எதிர்பாராத நேரத்தில் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். அந்த அற்புதத்தை நிகழ்த்தியும் காட்டுவேன். அதற்கான முதல் அறிகுறியாக இன்று இரவுக்குள் ஒரு அதிசயத்தை நீ உணர்வாய். உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். அப்படி நான் உனக்காகவே உருவாக்கிய அந்த பாதையில் நீ செல்லும் பொழுது எதிரிகள் யாருமே அங்கு இருக்க மாட்டார்கள். தடைகள் ஏதாவது உன் கண்முன் தெரிந்தாலும் அது வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது முற்றிலுமாக தீர்ந்துவிடும். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் தீர்ந்து சந்தோஷ காலம் உன்னை நெருங்கிவிடும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே. நீ எதிர்பார்ப்பது அனைத்தையும் உனக்கு கொடுப்பதுதானே என்னுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் மீறவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. கண்களை மூடிக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். இந்த நொடியிலிருந்து உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல காலம் பிறக்கும். உன் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறத்தான் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமாக மாறும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு நான் வாழும் துவாரகா மாயியாக மாறிவிட்டது. இனி உன் இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். மங்கள நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் இருளாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி வெளிச்சம் என்ற புது நம்பிக்கை உன் மனதிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோர் மனதிலும் பிறக்கத்தான் போகிறது. சந்தோஷமாக இரு என் குழந்தையே. இந்த நிமிடத்தை அனுபவித்து வாழ். வரப்போவதை நினைத்து பயப்படாதே. முடிந்ததை நினைத்து கவலைப்படாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு அமைதியாக சந்தோஷமாகவும் வாழலாமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஆச்சரியமான நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். எனவே நடக்கப் போவது எப்படி இருக்குமோ, ஏது இருக்குமோ, என்னாகுமோ என்று நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. உனக்கு கிடைக்க வேண்டியதை, உனக்கு நடக்க வேண்டியதை, உனக்கு என்று எழுதப்பட்டதை அனைத்தையும் உன்னிடம் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனப்போராட்டம்? சிறப்பாக நானே அதை உனக்கு செய்து முடிப்பேன். உன்னுடைய அடுத்த நொடியானது ஆனந்தம் மிகுந்ததாகவே இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு சிறப்பானதாகவே இருக்கும். எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே இருக்கும் என்று நேர்மறை சிந்தனையை மட்டுமே உன் மனதில் வைத்துக்கொள் என் பிரியமே. உனக்கு நடந்த எல்லா விஷயத்திற்கும் காரணத்தையும் அதற்கான காரியத்தையும் யோசித்து கொண்டே இருப்பதால் எந்த ஒரு பலனும் இல்லை என் பிள்ளையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள், சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன் உன் சாயி தேவா. நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் பிள்ளையே? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். இனி மனதை போட்டு குழப்பாதே, கலங்கி நிற்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் பிள்ளையே. நினைப்பது எல்லாம் நிறைவேறவே இல்லையே என்று நம்பிக்கையின்றி நாட்களை வீணடித்து கொண்டே இருக்காதே.
நான் உன்னுடன் இருக்கிறேன். உனக்கான வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், என்று நடக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானித்து விட்டேன்.